ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் மெண்டிங் வால் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக சம்மரியாக சொல்லிடுறேன். அந்த ஸ்பீக்கர் போயிட்டும் அவரோட நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி அவங்களும் வந்து 2 பேரும் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் மீட் பண்ணுறாங்க. எதுக்காக மீட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கல் சுவர், இந்த கற்களெல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான இந்த மாதிரி ஃபென்ஸ் கிடையாது, வேலி கிடையாது, ஸ்டோனை வந்து ஒரு கல் மேலே கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த அந்த ரிப்பேரை சரி பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீக்கரும் நெய்பரும் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை செப்பரேட் பண்ணுது அந்த வால், சுவர். ஸ்பீக்கர் என்ன கொஷின் கேட்குறாங்க, எதனா இந்த சுவர் வந்து ஆக்சுவலி இது தேவையா நமக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க லேண்ட்ஸ்க்கு வந்து எந்த அனிமல்ஸ் எதுவுமே வராது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நேச்சர் சீம்ஸ் டு ஒர்க் அகெயின்ஸ்ட் வால். அந்த சுவரை வந்து அடிக்கடி டேமேஜ் பண்ணிடுது. ஹண்டர்ஸு இல்லை வேறு ஏதாவது இந்த பனி அந்த மாதிரிலாம், புயல் காற்று அந்த மாதிரிலாம் அடித்து கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுது, அது பிரேக் டவுன் ஆகிடுது. அந்த ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாக அவர் இதை என்ஜாய் பண்ணுறாரு. இயர்லி இந்த மாதிரி சரி பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கார். ஆனால் அந்த நெய்பரை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏன் இந்த மாதிரி ட்ரெடிஷன் கிட்டலாம், பழைய ஐடியாஸ் கிட்டலாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு முக்கியமான லைன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். இந்த ப்ராவர்ப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம், இந்த மாதிரியான மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் நம்புறீங்க. இந்த போயம் வந்து இந்த போயட்டை எண்ட் பண்ணுறாங்க வித் த ஸ்பீக்கர் ரியலைசிங் தட் ஹிஸ் நெய்பர் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பழைய நம்பிக்கைகள்லாம், ஓல்டு பிலீஃப்ஸ்லாம் எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல், அப்போ தான் 2 பேருக்குள்ளே சண்டை வராது. ஆக்சுவலி அவர் எதுக்கு இந்த வால் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த போயட் வந்து முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இதை பார்த்திங்கன்னா, இது வந்து அமெரிக்கன் இவரோட ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அமெரிக்கன் போயட். இவர் இந்த போயம் பப்ளிஷ் ஆன இயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1914 ஃப்ரெண்ட்ஸ், 1914 ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கலெக்ஷன்லனா, நார்த் ஆஃப் பாஸ்டன் அப்படிங்கிற கலெக்ஷனில் இந்த போம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது பிளாங்க் வேர்ஸில் எழுதப்பட்டிருக்கு. கான்வர்சேஷனல் டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போயம் கண்டெயின் 44 லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 44 லைன் இருக்குது. நம்ம ஒரு லைனாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் லைன் பாருங்கள். உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அதை கையில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து we will read together. Something there is that doesn't love a wall. என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சருக்கு வந்து பிடிக்கல, அந்த வால் சுவர் இருக்கிறது பிடிக்கல, டிஸ்கிரைப் பண்ணது. நேச்சருக்கு வந்து இந்த சுவர் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா ஒரு நெய்பர்கிட்ட சொல்கிறாரு. இது வந்து கான்வர்சேஷனல் டோனில் இருக்குது. ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் வந்து அதை அடிக்கடி தள்ளி விட்டுடுது. மிஸ்டீரியஸ்னால் எந்த ஃபோர்ஸ்னே தெரியல. ஆனால் வந்து என்ன ஆகுது, இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு யார் மூஞ்சல் முடிச்சனோ தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்னு வச்சுக்காங்க. தெர் இஸ் அ மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் தட் காசஸ் தெம் டு ஃபால் அப்பார்ட். எப்போ பார்த்தாலும் சரி பண்ணுறாங்க, ஆனால் அது என்ன ஆகிடுது, வால் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுதுன்னு. செகண்ட் லைன் பாருங்கள். தட் சென்ஸ் த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் அண்டர் இட். வின்டரில் என்ன ஆகிடுதுன்னா, ஃப்ரோசன் அந்த தரெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுது, ஸ்வெல் ஆகுது. புஷஸ் த வால் ஸ்டோன் அவுட் ஆஃப் த பிளேஸ். ஸ்வெல் ஆகி என்ன ஆகுதுன்னா, அந்த சுவரில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் கற்களெல்லாம் வெளியில் தள்ளுது வின்டர் டைமில். அதான் தட் சென்ஸ் அ ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் அண்டர் இட். அது ஸ்வெல் ஆகி அந்த கற்களெல்லாம் ஒன்று ஒன்றா விழ வச்சிருது ஆட்டோமேட்டிக்காக. தேர்ட் லைன் பாருங்கள். அண்ட் ஸ்பில்ஸ் அப்பர் பவுல்டர்ஸ் இன் த சன். த டாப் ஸ்டோன்ஸ் ஃபால் ஆஃப் அண்ட் லை இன் த சன். மேலே இருக்கிற கல் என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. லை இன் த சன், சன் எங்கே இருக்குது அப்படின்னு சன்னை நோக்கி கீழே விழுந்துருது. ஃபோர்த் லைன். அண்ட் மேக்ஸ் கேப்ஸ் ஈவன் டூ கேன் பாஸ் அ பிரெஸ்ட். அந்த சுவரில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது, அகலமாக இருக்குது. எந்த அளவுக்கு அகலமாக இருக்குன்னா 2 பேர் நடந்து போகலாம் சைட் பை சைடாக. ஃபிஃப்த்து. த ஒர்க் ஆஃப் ஹண்டர் இஸ் அனதர் திங். சம்டைம்ஸ் என்ன ஆகிடுது, நாட் ஜஸ்ட் நேச்சர்னால மட்டும் இல்லை, ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ரேபிட் இருக்குமா அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தேடிட்டு வர்றவங்க வாலை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. எப்படியோ என்ன ஆகிடுது, அந்த வால் வந்து டேமேஜ் ஆகிடுது. சிக்ஸ்த் லைன் பாருங்கள். ஐ ஹாவ் கம் ஆஃப்டர் தெம் அண்ட் மேட் ரிப்பேர். ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க, இந்த வாலை வந்து
ஹண்டர்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் ஹேஸ் ஃபிக்ஸ் த வால் ஆஃப்டர் ஹண்டர்ஸ் ஹவ் broken it. ஹண்டர்ஸ் உடச்சதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க ஸ்பீக்கரை அதை சரி பண்ணிடுறாரு. பட் வேர் தே ஹாவ் லெஃப்ட் நாட் ஒன் ஸ்டோன் ஆன் அ ஸ்டோன். ஹண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு போனவங்க டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க பார்ட் பை பார்ட்டாக. அந்த இடத்துல சுவர் இருந்த மாதிரியே தெரியல. பட் தே வுட் ஹாவ் த ரேபிட் அவுட் ஆஃப் ஹைடிங். எதுக்காக அந்த மாதிரி ஹண்டர்ஸ் வந்து அந்த சுவரை இது பண்ணிடுறாங்க, டேமேஜ் பண்ணிடுறாங்கன்னா, த ஹண்டர் பிரேக் த வால் டு சேஸ் அவுட் ரேபிட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ரேபிட் வந்து ஹைட் பண்ணியிருக்கோம், அதை வந்து விரட்டுறதுக்காக பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த வாலை இவங்களோட வாலை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9th லைன். டு ப்ளீஸ் த ஹெல்பிங் டாக்ஸ் தே டூ இட் டு மேக்கிங் த ஹண்டிங் டாக்ஸ் ஹாப்பி. அவங்களுடைய டாக்ஸை ஹாப்பியாக ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி முயல் வேட்டையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10th லைன் பாருங்கள். த கேப்ஸ் ஐ மீன். இப்போ கேப்புன்னு ஒரு வேர்ட்